அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க, யாரும் உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் மட்டும் பயணிகளுக்கு தொந்தரவு இல்லாமல் ஓரமாக நீங்கள் பாட்டுன்னு இருங்க. ஜாக்கிரதையாக இருங்க. கதவோரம் இருக்கிறீங்க, கதவு திறந்துடாதீங்க. ட்ரெயின் வந்து ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, 2 குழந்தைய வச்சுருக்கு. இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாரு வந்து. அதே போல் அவர் கிளம்பி போயிடுறாரு. அதன் பிறகு அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கு என்ன பயம்னா, அந்த டிடிஆர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு பிறகு இறங்கிட்டா மறுபடியும் புதுசாக ஒருத்தர் வந்தால் அவங்களும் இதே கேள்வி கேட்பாரு, என்னையா பண்ணுறது, அவர் ஒரு வேளை இது செல்லாது, ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் அபராதம் கட்டியிருக்கீங்க, 2 பேரும் கட்டணும், இல்லைன்னா இறங்கிடுங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, இவராவது கோச்சு மாறி போங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, சில பேரில் வந்து இறங்கினு கிளம்பி போயிடுங்க அப்படின்னு ஏதாவது தெரியாத ஒரு ஸ்டேஷனில், முன்ன பின்ன இல்லாத ஒரு ஸ்டேஷனில், மொழி தெரியாத ஒரு ஊரில் இறக்கி விட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்களுடைய கான்வர்சேஷன் இருந்துகிட்டே இருக்குது. வந்து ஒரு பயத்தோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து அந்த காசு, மீதி உள்ள காசெல்லாம் எடுத்து பார்க்குறாரு, பின்னைகளை தொட்டு பார்க்குறாரு. சுரம் இன்னும் கொஞ்சம் இதுவாகிட்டே இருக்குது. இவருக்கு அந்த பதிவு பண்ணுறவர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டேப்லெட்டை கொடுக்கலாமான்னு பார்க்குறாரு. வந்து ஒரு பயம்தான் வந்து, அது இந்த ரயில் பயணத்தில் வந்து தெரியாதவங்க யாரும் வந்து பிஸ்கட் கொடுத்தாலும் அது தின்பண்டம் கொடுத்தாங்களா வாங்காதீங்கன்னு, ஒரு மாத்திரை எடுத்து போய் கொடுக்குறோம், அது அவங்கள பார்த்து பயந்துட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து கூச்சல் போட ஆரம்பித்தாங்க, ஏதாவது சத்தம் போட ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகிறது, வேணாம் நம்ம வேலையை பார்ப்போன்னு அவர் வந்து சும்மா உட்காந்துறாரு. உட்காந்த பிறகு மறுபடியும் வந்து புது டிடிஆர் வரும்பொழுது இவங்க மறுபடியும் இந்த ரசீதை காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயம் வருது. ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் அவர் வந்து அபராதத்துக்கான சலுகை கொடுத்துருக்காரு. இப்போ இவனை வந்து ஏமா எடுத்து தான் ஆகணும்னா என்ன பண்ணுறது, வாதம் பண்ண முடியாது எங்களால், நாங்கள் பலவீனமானவர்கள், நாங்கள் ஏழ்மையானவர்கள், நாங்கள் வந்து சண்டை போடலாம் முடியாது, நாங்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். திரும்பவும் அவங்க வந்து கழிப்பறைகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வந்து இப்படியா அவங்களுடைய பயணம் போய்கிட்டே இருக்குது. வந்து ஒரு 3/4 வாசி தூரம் போகும்போது இன்னொரு டிடிஆர் வந்து அவர் வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு இந்த ஃபைன் போட்ட ரசீதை கொடுக்குறாங்க. அவர் வழக்கம் போல் அதே இதுதான் இது பண்ணுறாரு. யாவன் இதை கொடுத்தது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தோணலில் பேசுகிறாரு. இது மாதிரி அந்த ஸ்டேஷனில் ஆரம்பத்திலே இது பண்ணியாச்சுன்னா இதெல்லாம் செல்லாது, உங்கள் மேலே வந்து கடுமையாக இன்னும் டபுள் ஃபைன் போடணும். வந்து என்ன வேலை இது, வந்து இதே வேலையாக போச்சு உங்களுக்கு. வந்து கதவான வரத்து வந்து ஓப்பன் டிக்கெட்டில் எடுக்க வேண்டியது, ரிசர்வேஷனில் ஏறிக்க வேண்டியது, ஏன் செகண்ட் கிளாஸ் ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் போய் படுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு பேசுகிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த ஊரை இது பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே வந்து தன் மனைவியுடைய தங்கைக்கான அந்த மருத்துவ விஷயங்கள் என்ன ஆச்சுன்னு அவருக்கு ஓடுது. ஒரு பட்டன் ஃபோனை வச்சு தகவல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது சிக்னலும் கட் ஆகுது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவர் ரொம்ப கண்ணீர் மல்கவே கேட்குறாரு. வந்து அவர் சொன்னாருங்க, ஒத்துக்கிறாருன்னு இவர் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாப்புல இந்த டிடிஆர் வந்து.